Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எது அப்படினா சூரரை போற்று அப்படின்ற ஒரு படம் ஒன்னு வந்துச்சு இல்லையா. சோ அது வந்து கோபிநாத் அப்படின்ற ஒருத்தரோட ரியல் ஸ்டோரியை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கடுத்து அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து படிச்சு பார்த்து நம்ம ஏதாவது சின்னதாக இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளூக்ல தான் அவரோட லைஃப் ஸ்டோரி படித்தேன். படிச்சு பார்க்கும் போதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரியா தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது நம்ம எல்லாருக்குமே சிம்பிளா இவரோட லைஃப் ஸ்டோரி பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நிறைய தோல்விகளை வந்து நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். ஏதாவது ஒரு சமயத்துல வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஃபெயிலியர் வந்து கண்டிப்பா சந்திச்சிருப்போம். பட் ஆனா ஒரு ஃபெயிலியரே லைஃபா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோட முடிவுல கண்டிப்பா உங்க மனசுல ஏற்படுற ஃபீலிங் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட ஒரு 67 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகால இருக்க ஒரு சாதாரண ஒரு பாண்டியா அப்படின்னு சொல்ல போற ஒரு குக்கிராமத்துல பிறந்தவர் தான் இந்த ஜி.ஆர். கோபிநாத் அப்படின்றவரு. முதல்ல இவங்க அப்பா வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் இருக்காரு. சோ அதனால இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியா தான் வளர்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் தங்கியிருந்த அந்த கிராமமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வறுமை கோட்பாட்டுக்குள்ள இருக்கிற கிராமம்ன்ற மாதிரி தான். ஸோ வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னாலுமே அந்த ஸ்டேஷன்ல மட்டும் நிக்காம வேற பக்கத்து ஸ்டேஷன்ல போய் நின்று அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து நடந்து வரணும். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒருத்தர் தான் இந்த கோபிநாத் அப்படின்ற இவரு. ஸோ இவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலி. ஸோ இவர் வளர்றதுமே ஏழ்மையான முறையில தான் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல அவருக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபிளைட் மேல ரொம்ப பெரிய ஒரு கிரேசியான ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. ரொம்ப கிரேஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஃபிளைட்ல வந்து ஒரு நாளாவது நம்ம போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால அவர் வந்து பைலட் ஆஃபீஸரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரைனிங்கும் நிறைய போறாரு. பைலட் ஆஃபீஸராகவும் கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்றாரு. அதுக்கடுத்து மிலிட்டரியில வந்து ஜாயின் பண்றாரு. அதுல ஒரு 8 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் முடிக்கிறாரு. ஸோ இப்படி முடிச்சதுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணியாவது நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்றதுக்காக அவரோட நிலத்திலேயே அவர் விவசாயம் பண்றாரு. இந்த ஒரு நேரத்துல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அவரோட பயிர் எல்லாமே வந்து எல்லாமே சேதமாயிருச்சு. வேற வழியே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்ச இந்த தொழிலே அவருக்கு வந்து ஃபெயிலியர் தான் வந்துச்சு. இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்றது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் அதுலயே உட்காந்துருல. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல 1990s அந்த ஒரு டைம்ல வந்து ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒன்று வந்து கண்டிப்பா கிடையாது. ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், இல்ல ஒரு பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபிளைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி போகணும். அப்படி பே பண்ணல அப்படின்னாலுமே கவர்மெண்ட் வந்து அந்த செலவை வந்து எடுத்துக்கும். இருந்தாலுமே வந்து இவங்க எல்லாருமே ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்றது அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து ரிஸ்கான ஒரு விஷயம். ஏன்னா வந்து டெரரிஸ்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதனால ஏர் டெக்கன் அப்படின்ற பேர்ல ஹெலிகாப்டர்ஸ் வந்து இவங்க வந்து புதுசா வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, சோ பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு விடுறதுக்கு அவரோட ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இந்த பிசினஸ் தான் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அவர் ஒரு நாள் வந்து ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தை வந்து தாண்டி அந்த ஃபிளைட் வந்து போயிட்டு இருக்கு. சோ அப்போ வந்து அவர் பைலட் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் கீழே வந்து ஃபிளைட்டை வந்து கொஞ்சம் லேண்ட் பண்ற மாதிரி போங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி பைலட்டாவும் பாத்தீங்கன்னா லேண்ட் பண்ற மாதிரி போறாரு. அப்போ வந்து கீழே வந்து பாக்குறாரு. கீழே பார்க்கும் போது அந்த கிராமத்துல இருக்க பசங்க எல்லாருமே புதுசா வந்து ஏதோ ஒரு ஹெலிகாப்டரை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வந்து வானத்தை பார்த்தாங்க. அப்போ அவரோட மைண்டுக்கு வந்து ஒரு யோசனை ஒன்று தோணி இருக்கு. சென்னை, பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும் ஃபிளைட் எல்லாமே போகுது, ஏர்போர்ட் எல்லாமே இருக்கு. பட் ஆனா ஏன் இந்த மாதிரியான ஒரு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் வந்து ஏன் இந்த மாதிரி ஏர்போர்ட்ல வந்து போறதுக்கான சான்ஸ் வந்து ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சாரு. சோ அதுக்கடுத்து தான் அவர் வந்து ஒரு முடிவு ஒன்று பண்ணாரு. இந்த மாதிரியான ஏழை ஜனங்க இவங்களும் வந்து ஏரோப்ளைன்ல பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு. சோ அதனால அவர் வந்து புதுசா ஒரு ஏர்லைன்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள அவர் நுழைய வராரு. சோ அப்படி நுழையும் போதே அங்க இருக்கிற மேஜரான 3 கம்பெனி இருக்கு. முதல் கம்பெனி எது அப்படின்னா ஜெட் ஏர்வேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, ரெண்டாவது வந்து ஏர் சஹாரா அப்படின்ற ஒரு கம்பெனி, மூணாவது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. சோ அது வந்து ஏர்லைன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த 3 கம்பெனி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு டைம்ல. இந்த 3 கம்பெனில இருந்து எல்லா பிளைட்ஸுமே வந்து வேற ஒரு எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு வருது. இப்படி வந்து இந்த 3 கம்பெனி தான் வந்து மேஜர் கம்பெனியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்ணாரு. இதுக்கு அடுத்து இவர் வந்து ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவருக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுச்சு. இந்த ஒரு நேரத்துல அங்கங்க வந்து எல்லார்ட்டையுமே வந்து பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு. அவர் வந்து இதுக்கான பிளான்ஸே வந்து நிறையவே போட்டுட்டு இருக்காரு. இந்த ஒரு நேரத்துல அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றாரு. அவர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு ஏர்லைன்ஸ்ல இவருமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஏர்லைன்ஸ் வந்து நடத்துற மாதிரி இருக்கு. இந்த ஒரு நேரத்துல இவங்க வந்து ஒரு ஆஃபர் ஒன்று
பயங்கரமான ஒரு பம்பர் ஆஃபர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஏர்லைன்ஸுமே ரிலீஸ் பண்ணது ஒரு ஆஃபரா இருந்துச்சு. ₹1 கொடுத்தா நீங்க வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி ₹1 கொடுத்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் வந்து எப்படி அவ்வளோ ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தானே இது, ₹1 அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட், இதை கொடுத்து எப்படி வந்து ஃபிளைட் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஜெட் ஏர்வேஸ்லாம் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இன்னொன்று ஒரு ஆஃபர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. ஃப்ரீயா வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து ₹1. செகண்டரி பிரைஸ் என்ன அப்படின்னா ₹500 வந்து டிக்கெட் லான்ச் பண்றாங்க. அதுக்கு வந்து ₹1000 வந்து டிக்கெட் லான்ச் பண்றாங்க. இதுக்காக இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வரணும் அப்படின்றதுனால ரயில்வேஸ் இருக்குல்ல, ரயில்வேஸ்ல வந்து டிக்கெட் இல்லாத பட்சத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு டிக்கெட்டே கிடைக்காத இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து ஃபிளைட்ல வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ₹500 ₹1000 வந்து டிக்கெட் வந்து அங்க ரிலீஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து ஃப்ரீயா இருக்கிற சீட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ₹1 அந்த மாதிரி ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆஃபர் வந்து வேற லெவல்ல வந்து போச்சு. அதுக்கடுத்து அந்த ஃபிளைட் வந்து ஆரம்பிச்ச ஒரு 48 மாசத்திலேயே பயங்கரமான ஒரு ரீச் கொடுத்துச்சு. இந்த ஒரு நேரத்துல ஜெட் ஏர்வேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து திரும்பி பார்த்துச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு ஏர்லைன்ஸ் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஏர்லைன்ஸா மாறிச்சு அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க எல்லாருக்குமே தெரியல. ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம கோபிநாத் அப்படின்றவர் வந்து பண்ண பிளான் என்ன அப்படின்னா நம்ம ஜியோ கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ண பிளான் தான். எல்லார்ட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கோ, நீ போட்ட காசு வந்து வெளியே எடுத்துருவா கண்டிப்பா, அந்த மாதிரி தான் அது. ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பேசஞ்சர்ஸ் அப்படின்றவங்க வந்து மோஸ்ட்லி கம்மியாக ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் இந்த டைம்ல வந்து கோபிநாத் அப்படின்ற இவர் வந்து நடத்திட்டு இருந்த டெக்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால பிசினஸ் வந்து பயங்கரமா கொடி கட்டி பறந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஜெட் ஏர்வேஸ்க்கும் நம்மளோட டெக்கன் ஏர்லைன்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது. ஜெட் ஏர்வேஸ்க்கு வந்து பேசஞ்சர்ஸ் ரொம்ப கம்மியா வராங்க அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் ஏர்வேஸ் வந்து நோட் பண்ண பார்த்தாங்க. அப்போ வந்து நம்ம கோபிநாத் அப்படின்றவர் வந்து பிளான் பண்ணி இவ்வளவு பேரை வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எப்படி வர வச்சார் அப்படின்னா வெறும் வந்து இந்த ஜெட் ஏர்வேஸ் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து சென்னையில இருந்து பாம்பேல இருந்து பெங்களூர் இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான், மெயினான இடங்கள்ல மட்டும்தான் அவங்களோட ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்களே தவிர சாதாரண ஒரு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு ஏர்போர்ட் எந்த ஒரு ஃபிளைட்டுமே வசதியுமே இல்லாம இருந்துச்சு நிறைய இடங்கள். இந்த ஒரு இடங்கள் எல்லாத்துலயும் இவர் வந்து நின்று ஃபிளைட் எல்லாத்தையும் வந்து லேண்ட் பண்ற மாதிரி ஒரு சில இடங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்தந்த இடத்துலயும் நாங்க வந்து ஃபிளைட்டை வந்து லேண்ட் பண்ணுவோம், அங்க இருக்கிற மக்கள் வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருக்கிற எல்லா சிஸ்டமையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி மாத்தினாரு. ஸோ இந்த ஒரு நேரத்துல தான் நம்ம ஜெட் ஏர்வேஸ்க்கு ஒரு ஐடியா வருது. இவங்க எந்த சைட்ல இருந்து ஃபிளைட்டை நிறுத்துறாங்களோ அதே இடத்துல நம்மளும் ஃபிளைட்டை நிறுத்தி யாராவது வந்து இந்த மாதிரி திருச்சி, மதுரை சைட்ல இருந்தாங்கன்னா இவங்களும் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ்க்கு வந்து நிறையவே வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட கம்பெனில வந்து பேசஞ்சர்ஸ் கம்மியா இருந்தவங்க வந்து அதிகமாவே ஆயிட்டாங்க. எந்த கம்பெனில வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த சைடு தான் நம்ம எல்லாருமே போவோம் கரெக்டா, ஏன்னா வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டை பார்த்து தான் நம்ம எல்லாருமே போவோம். ஸோ அந்த மாதிரி தான் பேசஞ்சர்ஸும் வேற வழி இல்லாம டெக்கன் ஏர்லைன்ஸோட ஜெட் ஏர்வேஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் ஜெட் ஏர்வேஸ் வந்து ஃபிளைட்ல பேசஞ்சர்ஸ்க்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெக்கன் ஏர்லைன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஜெட் ஏர்வேஸ்க்கு வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நேரத்திலயும் நம்ம கோபிநாத் அப்படின்றவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ மூணாவது முயற்சி, இந்த முயற்சியிலே வந்து அவருக்கு வந்து ஃபெயிலியர் தான் வருது, வேற வழியே இல்லை. ஏன்னா வந்து பேசஞ்சர்ஸ் கம்மியாயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு வந்து பெரிய ஒரு கம்பெனியா வந்து ரன் பண்ணிட்டு நிறைய 100-200 பைலட்ஸ்க்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துட்டு இருந்த நம்ம கோபிநாத் அப்படின்றவரோட கம்பெனி மூடுற நிலைமைக்கு போகுது. இந்த ஒரு நேரத்துல தான் கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உள்ள நுழையுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் யாரோட கண் பார்வைக்குமே தெரியாம இருந்த விஜய் மாலியா வந்து வெளியே வராரு. ஸோ அப்போ வந்து நம்ம கோபிநாத் அப்படின்ற இவரோட சேர்ந்து அவர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ வந்து வேற வழி இல்லாம நம்ம டெக்கன் ஏர்லைன் அப்படின்றது வந்து லாஸ்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால கிங்ஃபிஷர் அப்படின்றது வந்து புதுசா வந்து இப்போ வந்துச்சு இல்லையா. ஸோ இது வந்து புதுசா வந்து இப்போ ஏர்லைன்ஸ் வந்து விட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து புது கம்பெனி, ஸோ வெல் டெவலப்டான கம்பெனி, இதுல வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம கோபிநாத் அப்படின்றவர் வந்து விஜய் மாலியாவோட கூட்டு சேர்ந்து 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பா அந்த டெக்கன் ஏர்லைன்ஸ் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம விஜய் மாலியா வந்து இந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோபிநாத் அப்படின்றவர் என்ன பண்றாங்க அப்படின்னா வைஸ் சேர்மன் ஆக்குறது, அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் வைஸ் சேர்மன் ஆக்குறது, இந்த மாதிரி வந்து அதுக்கடுத்து அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயர் ஆக்குறது, இதுக்கு அடுத்து கீழே வந்து இன்னும் ஸ்டேஜுக்கு வந்தோம் அப்படின்னா கம்பெனியை விட்டு வெளியே தோர்த்தது தான். ஸோ கம்பெனியை விட்டு வேற வழி இல்லாம வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம வந்து கட்சியில வந்து சேருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து கட்சியில வந்து சேர்றாரு. பட் ஆனா அதுலயுமே தோல்விதான் வருது.
கட்சியில அவர் வந்து ஜெயிக்கல, எந்த ஒரு பதவியுமே அவர் கிடைக்கல. ஸோ இதுக்கு அடுத்து 2017 திரும்பி அவர் வந்து டெக்கன் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒன்று ரிலீஸ் பண்றாரு. இவரோட இழந்த எல்லாத்தையும் வந்து மீண்டு கொண்டு வந்து இப்போ வந்து டெக்கன் ஏர்லைன்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து இவர் தான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவரோட லைஃப் வந்து கேட்கும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு தேன் கூட்டுல இருக்க தேனியோட ரெக்கை வந்து பறக்கிறதுக்கு ஏத்த ரெக்கையே கிடையாது. பட் ஆனா அந்த ரெக்கையை வந்து அது பறக்க முடியல அப்படின்னாலுமே இப்போ வந்து 1க்கு 2 மடங்கா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டோம். அதனாலதான் அது வந்து பறக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அந்த தேனியை அதோட பறக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும் போது ஏன் நம்மளோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் ஒன்று சொன்னாரு. கண்டிப்பா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், 250 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் கேட்டதுக்கு அப்புறமாவே இதுக்கு அடுத்து நான் 2500 வீடியோஸ் போட்டாலுமே பரவாயில்ல, என்னோட கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் நான் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இந்த மாதிரி உங்களோட டிசிஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் புது வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.